வாலிபர் ஞாயிறு சிந்தனையாகவும் நம் அனைவருக்கும் பிரோஜனமாகவும் சில வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபசந்தியோடு நாம் காத்திருப்போம். வாசியுங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் மிக தெளிவாய் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். வாலிபர் ஞாயிறு நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர். தெரிந்து கொண்டவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை உலகத்திலே நாம் சற்று யோசித்து பார்க்கும்போது யாரை தெரிந்து கொள்வார்கள்? தகுதி உள்ளவர்களை தெரிந்து கொள்வார்கள். ஒரு காரியம் பொறுப்பாய் கொடுக்கப்படும் போது இந்த காரியத்தை சீரும் சிறப்புமாக இவர்களால் மாத்திரமே நடத்தி முடிக்க முடியும் என்ற உணர்வோடு சிலரை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தகுதி பார்த்து தெரிந்து கொள்ளுபவர் அல்ல. அவர் தெரிந்து கொண்டதற்கு பிற்பாடுதான் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு தனிநபருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் போது எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இவன்தான் இதற்கு சரியானவன், இவனால் தான் முடியும் என்று சொல்லி தெரிந்து கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு முற்றிலும் மாறான ஒரு ஆண்டவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு நம்மை அதற்காக பக்குவப்படுத்துபவர், தகுதிப்படுத்துபவர். இந்த வாலிபர் ஞாயிறிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், திருச்சபையினுடைய மூப்பர்கள் அனைவரும் இந்த விசுவாசத்தை இன்றைக்கு அறிக்கை செய்யுங்கள். இந்த விசுவாசத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணியுங்கள். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, தெரிந்து கொண்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 100க்கு அதிபதி சரி, 100க்கு அதிபதி நமது ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த நாள் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை சிந்திக்கின்றோம். தெரிந்து கொண்ட ஆண்டவர் யார்? அவருக்கு சொந்தமாய் நம்மை அழைக்கும் ஆண்டவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நீதிபரர். இந்த வார்த்தை ஆங்கில புத்தகத்தில் மிக தெளிவாய் ஆணித்தரமாய் சொல்கிறது, தி ஜஸ்ட் ஒன். எப்படி? தி ஜஸ்ட் ஒன், ஒருவரே நீதிபரர். அவர் யார் அப்படின்னா, நாம் ஆராதிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி அந்த நீதிபரரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த உலக மனுஷர்களைப் போல அல்ல, ஒருவரே நீதிபரர். அவர் நம்மை அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். அவர்தான் இயேசு இரட்சகர். ஹல்லேலூயா. நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? உங்கள் ஊர் என்ன என்று கேட்கும்போது நம்முடைய ஊரை சொல்லுகிறோம், உங்கள் பெற்றோருடைய பெயரை சொல்லுகிறோம். சொன்ன உடனே அடுத்த கணம் சொல்லுவாங்க, நான் யோசித்தேன், உங்கள் செயல்பாடு, உங்கள் பேச்சு இப்படியாக இருக்கிறது, உங்கள் பெற்றோர், உங்களுடைய குடும்பம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் கணித்தோம் என்று சிலர் சொல்லுவார்கள். அப்படிதானே? அதே போல தான் இந்த உலகத்தில் நம்மை பார்ப்பவர்கள் நம்மை பார்த்ததும் நீதிபரராகிய இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாள் சிந்தனைக்கான மையக்கரு. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் நீதிபரர். நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி சொல்லக்கூடியவர். நீதிபரராகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதிமானாக சாட்சி சொல்ல ஆசைப்படுபவர். சிறந்த உதாரணம் யோபுவனுடைய சரித்திரம். சாத்தான் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான், நின்று உத்தரவு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பூமியில் போ, இந்த பூமியில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய பெயர் யோபு. அந்த யோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், உத்தமத்தில் உறுதியாய் நிற்பவன் என்று யோபுனுடைய சரித்திரத்தில் 2 முறை இந்த வேத பகுதி வருகிறது. அப்போ யோசித்து கொள்ளுங்கள், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். அவரை போல் நீதிமானாய் வாழ நம்மை தெரிந்து கொண்டார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதைத்தான் வெளிப்படுத்தல் 7:14 நம் அனைவருக்கும் தெரிந்த வசனங்கள். இவர்கள் எல்லாரும் யார் என்று கேட்கும்போது, இவர்கள் எல்லாரும் அவருடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் வெளுத்து தோய்த்தவர்கள் என்று ஒரு சாட்சி அங்கே சொல்லப்பட்டது. புரிந்து கொள்ளுங்கள் சபையே, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் ஒரு நாள் சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சில உதாரணங்களை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். முதல் காரியம் எடுத்து வாசியுங்கள். 119 சங்கீதம் 37 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 37 வசனம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நீதிபரராக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியம் மிக முக்கியமானது. அசுத்தமானவைகளை பார்ப்பதற்கு உங்கள் கண்களை விலக்குங்கள். அசுத்தமானதை பார்ப்பதற்கு உங்கள் கண்களை விலக்குங்கள். இந்த சத்தியம் சொல்லுகிறது, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நவீன காலம், 2 மாத கை குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் உள்ளங்கையிலே ஒரு மொபைல் ஃபோன். அதிலே வலைகளை பிசாசு விரித்து வைத்திருக்கிறான். நீங்கள் பார்ப்பது என்னவோ சமையல், நீங்கள் தேடுவது என்னவோ நல்ல ஆடைகள், நல்ல ஆபரணங்கள், படிப்பிற்கேற்ற சில காரியங்கள். ஆனால் இடைச்சருகலாக விளம்பரமாக சில காரியத்தை பிசாசு என்ன செய்வான்? கொண்டு வருவான். நீங்கள் அதற்கு கட்டுப்பாடு ஒன்றும் போட முடியாது. ஆன்மீக வாழ்க்கையிலே நன்கு பக்குவப்பட்ட ஒரு நபர், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர், அவர் சொன்னார், தம்பி காலையில் எழும்பி மொபைலில் இந்த ஸ்லோகன் நான் பார்த்துட்டு இருப்பேன் தம்பி, ஆன்மீக வகையில் அடிப்படையில் இருக்கின்ற இந்த ஸ்லோகனை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது சில தேவையற்ற காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் உள்ள வந்துட்டுருக்கு தம்பி, அதை எப்படியாவது கேன்சல் பண்ணணும். இல்லை, அதுதான் மனுக்குலத்தை பாவத்தில் விழத்தள்ளுவதற்கு பிசாசு வெறிக்கும் வலை. வேதம் சொல்கிறது, மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கும். இது யாருக்கு பொருத்தமானது? தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு பொருத்தமானது. நம் வாழ்க்கையில் நிறைய காரியம் அசுத்தமானவைகள், அவைகளை பாராதபடிக்கு நம்முடைய கண்களை விலக்க வேண்டியது அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவசியம். படிப்பு முக்கியம். எல்லாம் ஆன்லைன், லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் என்று நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு அதிக நேரத்தை செலவு செய்வதற்கு அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதில் அசுத்தமானவைகள் அநேகம் வந்து கொண்டிருக்கிறது.
அந்த மாயைகளுக்கு உங்கள் கண்களை விளக்க பழகி கொள்ளுங்கள், அர்ப்பணியுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு மிக அவசியமான ஒன்று. நாம் யாருக்கு சொந்தம்? பரிசுத்தமானவருக்கு சொந்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யாருக்கு சொந்தம்? நீதிபரருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமான நாம் அசுத்தமானவைகளுக்கு நம்முடைய கண்களை விளக்குவது அவசியம். இதை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இன்னும் சற்று விரிவாக நாம் காணலாம். வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். சரி, இந்த 17, 16, 15 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை எல்லாம் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒன்று. அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், பார்க்க தூண்டும். ஆனால் அவைகள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடிய ஒன்று. அவைகளை விட்டு வழி விலகுகிற நீங்களும் நானும் தான் என்றைக்கும் சதாகாலமும் ஆளுகட்சியும் ஆண்டவரோடு ஆட்சி செய்யக்கூடியவர்கள். அல்லேலூயா. அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வாலிபனே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். யாருக்காக? ஆண்டவர் இயேசுவுக்காக. அவருக்காய் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை புரிந்துகொள். இரண்டாவது ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு வளர்க்குவாயாக. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விளக்க வேண்டிய முதல் காரியம் அசுத்தமானதை பார்க்கக்கூடாது. இரண்டாவது, கால்களை தீமைக்கு விளக்க வேண்டும். வாலிப வயது மிக முக்கியமான ஒன்று. பள்ளி பருவம் வரைக்கும் அப்பா சொல்லுவது நல்லா கேட்போம், அம்மா சொல்லுவது நல்லா கேட்போம், தாத்தா பாட்டி சொல்லுவது நல்லா கேட்போம். வாலிப வயசு வந்த உடனே இந்த கால் என்ன செய்யும்? கொஞ்சம் வேகம் எடுக்கும். அந்த வேகம் நம்முடைய கால்களை தடுமாற செய்யும், தீமைக்கு நேராக என்ன செய்யும்? வழி நடத்தும். நட்பு வட்டாரம் பெருகிய உடனே, வித்தியாசமான நட்புகள் உள்ளே வந்த உடனே, வா நம்ம அங்கே போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம், இது கொஞ்சம் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கால்களை தீமைக்கு நேராக வழிநடத்தக்கூடிய வயது இந்த வாலிப வயது. வேதம் சொல்லுது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. கல்லூரி நண்பன் ஒருவனை பார்த்தேன். 20 ஆண்டுகள் கடந்தது. கொஞ்சம் அவனுடைய முகத்தில் வாடல். என்னன்னு சொல்லி கேட்டேன். கொஞ்சம் பலவீனம், நாளைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு மஞ்சக்காமலை வந்துட்டு நான் ஆஸ்பத்திரியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு மனைவி 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் செத்து போயிடுவேன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஏன் மஞ்சக்காமலை வந்துச்சுன்னு சொல்லும்போது சொன்னான், நான் காலேஜ் படிக்கும்போது தெரியாமல் கெட்ட பசங்க கூட சேர்ந்து குடிக்க பழகினேன். அந்த பழக்கம் சும்மா விளையாட்ட ஆரம்பித்தது, என் வாழ்க்கையோடு அது ஒன்றித்து விட்டது. அதுக்கப்புறம் நான் குடிக்க அடிமையாயிட்டேன். அந்த குடி எனக்கு மஞ்சக்காமலைங்கிற வியாதியை பரிசா தந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க செத்து போயிடுவான்னு சொல்லி, ஆனால் எனக்கு ஜீவனோடு இருக்கிறேன். குடிச்சா ஒன்று மஞ்சக்காமலையில் சாவணும், அவன் சொன்ன காரியம். இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். கல்லூரி படிக்கும்போது வாலிப வயதில் கால் தடுமாறியது, மதுபான கூடங்களை தேடியது, சரீரத்தில் பலவீனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வார்த்தை. வாலிப வயது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீதிமானாகிய ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி சொல்லக்கூடியவர்கள். உங்கள் கால்கள் தீமைக்கு விலக வேண்டியது அவசியம். ராமை சொல்லுங்க பார்க்கலாம். அவசியம். மூன்றாவது ஒரு காரியம், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அன்றியும்
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மூன்றாவது என்ன? ஆத்துமாவை சில காரியத்திற்கு விளக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீதிபரரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அசுத்தமானவைகளை பார்க்க கண்ணை விளக்க வேண்டும், கால்களை தீமைக்கு விளக்க வேண்டும். மூன்றாவது, ஆத்துமாவை வேசித்தனத்திற்கு விளக்க வேண்டும். ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய ஒரே பாவம் வேசித்தனம், விபச்சாரம். இந்த விபச்சாரம், வேசித்தனம் என்று சொல்லக்கூடிய பாவம் பாமர மக்களிலிருந்து பரிசுத்தவானாய் இருக்கக்கூடிய நபர்களை கூட விட்டு வைக்கவில்லை. உண்மை, மறுக்க முடியாது. ஆவியில் அபிஷேகம், ஆனால் இந்த வேசித்தனத்தில் விழுந்து போன எத்தனையோ ஏகோபித்த நபர்களை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? பிசாசு விதைக்கின்ற விதை அப்படிப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இவர்கள் யார்? அதே 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. ஐயா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இந்த பிரச்சனை மாறணும், யார்கிட்ட போக? தேவ சமூகத்தில் ஜெபித்தாயிற்று, சரி இந்த ஊழியரிடத்திலும் ஜெபிக்கலாம் என்று சொல்லுபவர்கள் நிறையா. மனமிட்டு பேசுகிறார்கள், கயவரிடத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள். உண்மை, பல குடும்பங்கள் இன்றைக்கு அப்படி வீதியில். கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா வேசித்தனத்திற்கு விலக வேண்டியது அவசியம். உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவை ஆண்டவர் ரொம்ப உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாவம் பாமர மக்களிலிருந்து பரிசுத்தவான்கள் வரைக்கும் விடவில்லை. உண்மையான ஒன்று. நாம் எப்படி வாழ்கின்றோம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்கள். மோசே எல்லாருக்கும் தெரியும். மோசே பிறந்த உடனே 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். என்ன பொருள் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நமக்குள் இருக்கும் பாவத்தை, நமக்குள் இருக்கும் மாம்ச சிந்தைகளை, நமக்குள் இருக்கும் சில அசுத்தமான காரியங்களை மறைத்து மறைத்து வைக்கிறோம். மறைச்சு வைக்க முடியுமா? சொல்லுங்களேன். உலக மனுஷன் இடத்துல மறைத்து வைக்கலாம், ஆனால் யார்கிட்ட மறைக்க முடியாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சாட்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நோ, நிறைய பணபலம் படைத்தவர்கள் நினைக்கக்கூடிய காரியம், நான் செய்கின்ற அநியாயத்திற்கு, நான் செய்கிற பாவத்திற்கு சாட்சி கிடையாது. சாட்சி சொல்ல ஒருத்தன் வரமாட்டான். இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் உங்களுக்காக சாட்சி சொல்ல வந்து நிற்பார். அவர்தான் நீதிபரர். நீங்கள் பாவம் செய்தவர்கள் என்றால் அந்த பாவத்தை மறைத்து வைக்காதிருங்கள், மாறாக அந்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். மோசே 3 மாதம் தான் ஒளித்து வைக்க முடிந்தது. அதுக்கப்புறம் பாவத்தை மறைச்சு வைக்கவே முடியாது. ஒரு நாள் கட்டாயம் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். அது இந்த நாள். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, இன்றைக்கு என் பாவத்தை அறிக்கை செய்யும் நாள். காரணம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவுக்கு சொந்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீதிபரராகிய ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நாள் சாட்சி சொல்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் பாவத்தை மறைக்க மாட்டேன். என்ன நடக்குது? மறைத்து வைக்க முடியவில்லை. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாள் தாயார், என் குழந்தையை இந்த ஜலத்தின் மேலே விடப்போகிறேன். ஜலம் எங்கே இருக்கிறது? எகிப்தில் இருக்கும் நைல் நதி. எகிப்து என்பது உலகம். திரளான ஜலம் என்பது துன்மார்க்கருக்கு அடையாளம். எகிப்து என்பது உலகம், திரளான ஜலம் என்பது துன்மார்க்கனுக்கு அடையாளம். மோசே எங்கே விடப்பட்டான்? ஜலத்தில் விடப்பட்டானா, துன்மார்க்கர்களுக்குள் விடப்பட்டானா? புரிஞ்சாதான் வரும் வாயில. இந்த மோசே
துன்மார்க்கர்களுக்குள் விடப்பட்டான். உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை துன்மார்க்கர்களோடு ஒன்றி போகும். எப்படி? அசுத்தமானதுக்கு நீங்கள் விலகலைன்னா, தீமைக்கு உங்கள் கால் விலகலைன்னா, வேசித்தனத்திற்கு நீங்கள் விலகலைன்னா உங்கள் வாழ்க்கை யாரோடு ஒன்றித்து போகும்? இந்த உலகத்தில் இருக்கும் திரள் கூட்ட பாவிகளிடத்தில் உங்கள் வாழ்க்கை ஒன்றித்து போகும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். புரியுதா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்கள் பாவிகளின் கூட்டத்திலா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமானுடைய கூட்டத்தில் சிலராகவா? யோசித்துக் கொள்ளுங்கள். இங்கே மோசேயை அப்படி தான் விட்டாங்க. திரள் கூட்ட பாவிகளிடத்தில் விடப்பட்டது போல போனவன் இப்போ அந்த எகிப்தின் அரண்மனையிலிருந்து தப்பி ஓடினான். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறித்த நாள் ஒன்று வந்தது. இதே மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். நீதிபரருக்கு சொந்தமாய் மோசேயை தெரிந்து கொண்டார். எகிப்திலிருந்து, துன்மார்க்கருடைய வசத்திலிருந்து இந்த மோசே தப்பி போகக்கூடிய நாள் ஒன்று வந்தது. இந்த வார்த்தை, இந்த நாள், இந்த செய்தி தான் உங்கள் வாழ்க்கையில் மீட்பிற்கான ஒரு செய்தி. கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துங்க பார்க்கலாம். வாலிபனே, சிறுபிள்ளையே, இந்த வார்த்தை உன்னோடு பேசுமே என்று சொன்னால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ தப்பி போகக்கூடிய நாள் இந்த நாள். இந்த மோசே தப்பி ஓடினான். மீதியானியரிடத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறினான். என்ன செய்தான்? 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே. தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்காக, இஸ்ரவேல் ஜனம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திறப்பின் வாயிலில் நின்றான். எவ்வளவு பெரிய அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை கேட்கும் வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், அழைக்கிறார் என்றால் நீங்கள் திறப்பின் வாயிலில் நிற்பதற்காய் அழைக்கிறார். கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. மோசேயை போல் நான் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். மோசே அவருடைய பாவத்தை மறைக்கவில்லை. மோசே திரள் கூட்ட மக்களிடத்திலிருந்து தப்பி ஓடியவன். தப்பி ஓடிய பிற்பாடுதான் முள் செடியிலே என் ஆண்டவர் இந்த மோசைக்கு தரிசனமாகி அவனை தெரிந்து கொண்டார். இந்த வாலிபர் ஞாயிறு ஆராதனையில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எதற்கு தெரியுமா? எத்தனையோ கோடி கோடி ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் வீணாய் சென்று கொண்டிருக்கிறது, வீணாய் சென்று கொண்டிருக்கிறது. மாம்சத்துக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும்போது எது உண்மையான அன்பு, எது மாயமான அன்பு என்று யாருக்கும் தெரியலை. நிறைய கொலைகள் நடக்குது இந்த உலகத்தில். அந்த கொலைகளில் அதிகப்படியான கொலைகள் மாயமான அன்பின் மூலம். கணவனிடம் உண்மையான அன்பு இல்லை, மனைவியினிடம் உண்மையான அன்பு இல்லை. அந்த அன்பில் கரை வந்த உடனே தான் கொலை, மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலர் தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்கக்கூடியவர்கள். திறப்பில் நிற்கக்கூடியவர்கள். அந்த 100க்கு அதிபதி அந்த வார்த்தையை ஏன் சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் நீதிபரர் என்று. இப்போ வாசிங்க, மார்க் 23:35 வசனத்தை வாசிங்க. மார்க் 23:35 வாசிங்க. லூக்கா 23:35 லூக்கா 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கையில் அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே, ஐயா ஏசப்பா சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அந்த சிலுவை மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதோ சிலுவையில் தொங்குகிறானே இயேசு கிறிஸ்து,
தச்சன் யோசேப்பினுடைய மகன் இந்த இயேசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். இப்போ ஆண்டவர் ஜீவனை விட்ட உடனே அதே அதிகாரிகளில் ஒருவன் 100க்கு அதிபதி சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனால் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரும்படிக்கு அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி சாட்சி சொன்னான். நம்முடைய வாழ்க்கை எப்படி? அவர் நீதிபரர் என்றால் சாதாரணமாக அந்த நீதிபரர் என்ற வார்த்தை வரல. தி ஜஸ்ட் ஒன், இவர் ஒருவரே, இவரால் மாத்திரமே ரட்சிப்பு, இவராலே அண்டி உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அந்த இயேசுவினிடத்தில், ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டீர் ஐயா, உமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டீர், உம்முடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பார்வை நல்ல விதத்தில் இருக்கணும், என் காலடிகள் தீமைக்கு விலக வேண்டும், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை அது சரியாக இருக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து பாருங்கள். திறப்பில் நின்று ஜெபித்து அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு வரும் மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.